ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு முட்டை குழம்பும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கனவா ஃப்ரையும் எப்படி பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கிலோ கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு ஆஃப் சைஸ் லெமனை அப்படியே நல்லா புழிஞ்சு விட்டுறணும். இதில் என்னென்னலாம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கபாப் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சோண்டு கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கோல்டு கலரில் வதக்கணும். இந்த ரெசிபி எனக்கு யார் சொல்லி தந்தாங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கௌரியை தண்ட ஒருத்தவங்க உண்டு. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அப்போது அவங்க வீட்டில் தான் போய் டியூஷன் படிப்பேன். அப்போ அவங்க நல்லா நான்வெஜ்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா சில நாள் வந்து சாப்பிட்றதுக்குனே அவங்க வீட்டுக்குலாம் போயிருக்கேன். வெங்காயம் வதங்குற கேப்பில் ஒரு அரை மூடி தேங்காயில் முக்கால் போட்டு 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 புளி போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூளும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். மசாலாவை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மிக்ஸி ஜாரை கழுவி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு திக்காக வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த போட்ட முட்டைக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் தூளை தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பி மாற்றி போட்டு முட்டையை ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அவ்வளோதான், ஒரு எளிமையான முறையில் சுவையான ஒரு முட்டை குழம்பு ரெடி. குவிக் ஃப்ரைக்கு ஒரு பேனை வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வர அளவுக்கு வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ஸ்குட்டை டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். தண்ணி ரொம்ப இருந்தால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். காரம் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்குட் ஃப்ரை ரெடி. இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தட், நன்றி, வணக்கம்.